வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. நம்ம நேற்று மார்க்கெட்டுக்கு கொடுத்துருந்த வேல்யூ படி நீங்களே வந்து போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இதுபடி மார்க்கெட் ஆனது ஃபர்ஸ்ட் கீழே இறங்கினாரு. செல் பிலோ லைன்ல இருந்து மார்க்கெட் பை அபோவ் தாண்டி ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூக்கு மேலே போயிருக்காரு. ஸோ டோட்டல் மார்க்கெட்டுடைய மொமெண்டம் அப்படிங்கிறது இன்னைக்கு இப்படிதான் இருந்திருக்கு. இது நம்ம எப்படி வந்து இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரீமியம்ல டீல் பண்ணிருக்கலாம் அப்படிங்கறத பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பன் ஹையில இருந்து மார்க்கெட் கீழே இறங்கினாரு. இறங்கி ஓப்பன் பிரைஸ்ல இருந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். இந்த மாதிரி தான் நீங்க என்ட்ரி எடுக்கணும். இங்க எடுத்து நீங்க தாராளமா ஹோல்ட் பண்ணி கொண்டு போயிருக்கலாம். எனக்கு ட்ரெண்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். ஸோ இதை இப்படிதான் நீங்க வந்து டீல் பண்ணியிருக்கணும். ஒவ்வொரு இடத்தையும் மார்க்கெட் எவ்வளோ அழகா டெஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். டோட்டலா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கு. ஆனா மார்க்கெட்டை நம்ம அப்படி பிளைண்டா எடுத்துக்க முடியாது. இன்னைக்கு போனதுனால மார்க்கெட் வந்து மேல போயிருச்சு அப்படின்னு எடுத்துக்க முடியாது. ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. வேல்யூஸ் படி நீங்க மூவ் பண்ணுங்க, போதுமானது. இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரீமியம் பார்த்துடலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியாது. சரி, அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இன்னைக்கு நான் எடுத்திருந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரீமியம் ஆனது 25,800 கால் அண்ட் புட்டு. இதுல 120 ருபீஸ்க்கு மேல யார் இருக்காங்களோ அவங்க தான் இன்னைக்கு மார்க்கெட்டு. ஸோ இதுபடி மார்க்கெட் ஆனது கீழே இறங்கினாலும் 99க்கு மேல வந்து கீழே இறங்க முடியல. இதே 99ல தான் இவரு சப்போர்ட் எடுத்துட்டு இன்னைக்கு 164 போயிருப்பாரு. அகெயின் இந்த 99ல விடாததுனால மார்க்கெட்டு ஃபர்தரா வந்து இந்த சைடு ரேலி ஆக ஆரம்பிச்சிச்சு. இங்கேயும் ஃபர்ஸ்ட் டார்கெட்டுங்கிறது 164 தான் போகுங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படிங்கறது நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் என்ன நம்ம ஒவ்வொரு தடவையும் சொல்றோம், இது வந்து மார்க்கெட் எப்பவுமே மேக்ஸ் வேல்யூல மட்டும்தான் இயங்கும் அப்படிங்கறத நான் திரும்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா இது வேல்யூவை நீங்க தெரிஞ்சு ட்ரேட் பண்ணுங்க. இது ரொம்ப உங்களுக்கு நல்லா இருக்குங்க. ஏன்னா இது எந்த ஒரு வேல்யூவுமே வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வெறும் நம்பர், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இந்த நம்பரை எப்படி நம்ம எடுக்கலாம், இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம், இதுல நான் எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறதுல நீங்களே வந்து ஒரு டைம் வந்து யோசிச்சு பாருங்க, தெரியும். ஃபர்ஸ்ட் இந்த கேண்டில் வந்து 122ல க்ளோஸ் கன்ஃபார்ம் பண்றாங்க. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனா போறாங்க. எகெயின் கீழே வந்து இந்த பிரைஸுக்கு கீழே டிராவல் ஆயிட்டு ஓப்பன் கீழே கிடைச்சிட்டு கன்ஃபார்ம் பண்றாங்க. எகெயின் இந்த இடத்துல வந்து க்ளோஸ் வைக்கிறாங்க. ஸோ இங்கேயே ஆல்ரெடி க்ளோஸ் வச்சுட்டாங்க. எகெயின் இந்த விலைக்கு மேலே போகும்போது அடுத்த ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல மேல போறாங்க. ஸோ இந்த மாதிரி மேல போகும்போது திரும்பவும் கீழே ஓபன் பண்ணும் பொழுது இந்த இடத்த நீங்க தாராளமா டார்கெட்டா எடுத்துக்கலாம். ஸோ இது எப்பவுமே இதுதான் இப்படிதான் நடக்குங்க. ஆனா இந்த மாதிரி போய் டச் ஆகும் போது மட்டும்தான் மார்க்கெட் ரிவர்சல்ங்கிறது கிடைக்கும். ஏன்னா ஒரு விலையை தொட்டால் வந்து வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இட்ஸ் ட்ரிகரிங். ட்ரிகரிங்க்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது. இதுக்கு மேல க்ளோஸ் வச்சிருந்தாதான் திரும்பவும் இன்னொரு கேண்டில் இதுக்கு மேல போக முடியும். போனால்தான் பை ஆகும். ஸோ இதே இங்க கவனிங்க, இந்த பிரைஸுக்கு மேல இதை ட்ரிகர் பண்ணாங்க, க்ளோஸ் கிடைக்கல. சரி, ஓகே, இந்த பிரைஸ்க்கு மேல இங்க க்ளோஸ் கிடைச்சிருக்கு. ஆனா இந்த பிரைஸுக்கு கீழே ஓபன் ஆன கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கே தவிர மேல போகவில்லை. ஸோ இங்கேயே நீங்க வந்து இதை கிளியரா எடுத்துக்கலாம். இந்த ரைட் சைடு புட் சைடு பாத்தீங்கன்னா தெரியும், க்ளோஸ் கிடைச்சிருக்கு 148க்கு மேல. ஆனா இது மேல போகல. ஓப்பன் மேல இருந்து கீழே விழுகும் போதும் நீங்க இதே கான்செப்ட் தான் எடுத்துக்கணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைஸுக்கு கீழே ஓப்பன் ஆகி மேல க்ளோஸ் வைக்கிறாரு. எகெயின் கீழே க்ளோஸ் வச்சுட்டாரு. 99.75 அப்படிங்கிறது கீழே க்ளோஸ் கிடைக்கல. ஆனா இங்க பாருங்க, ஓப்பன் அதே பிரைஸ்ல ஓப்பன் ஆகுது, இதுக்கு மேல போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்படிதான் நீங்க இதை பார்க்கணும். இப்போ நான் வந்து 5 மினிட்ஸ்ல காமிக்கிறேன். நீங்க 3 மினிட்ஸை கன்வெர்ட் பண்ணி பாருங்க. உங்க சார்ட்ல நீங்க 3 மினிட்ஸை கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் மோர் கிளாரிட்டி உங்களுக்கு அதுலயே கிடைச்சிடும். இந்த மாதிரி மேல க்ளோஸ் வச்சுட்டு திரும்ப கீழே வரக்கூடாது. வந்துச்சுன்னா ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிருங்க. இங்க எப்படி நான் சொல்றேனோ அதே போலதான் இங்க மேல க்ளோஸ் வச்ச கேண்டில் எகெயின் கீழே வருது அப்படின்னா கண்டிப்பா ரிவர்சல் ஆயிருங்க. புரியுதுங்களா?
ஓகே. இது நீங்க கொஞ்சம் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. நான் வேல்யூவ முதல்ல நீங்க டிரைவ் பண்ண கத்துக்கோங்க. கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த வேல்யூக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நீங்களே உணருங்க. அப்பதான் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்குங்க. ஓகே. நான் வந்து யூடியூப்ல நேத்து குடுத்த வேல்யூ பார்த்துருவோம். நான் குடுத்த ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து 25,750 கால் 192க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஓப்பன் ஆன கேண்டில் வந்து எஸ்டர்டே லோவுக்கு மேல தான் ஓப்பன் ஆனாரு. ஓப்பன் ஆயிட்டு திரும்பவும் ஒரு சப்போர்ட்டுக்கு வந்து சப்போர்ட் எடுத்துட்டு போற கேண்டில் 192 ரீச் ஆயிட்டாரு. ஸோ இந்த இடம் எல்லாமே நீங்க இப்படிதான் போயிருக்குங்க. நீங்க நல்லா கவனிங்க. ஒரு க்ளோஸ் அகைன் கீழே ஓப்பன் ஆகி ஒரு க்ளோஸ் கிடைச்சு மேலே போகுது. இந்த இடத்துல க்ளோஸ் கிடைச்சதுக்கு இந்த கேண்டில் கன்ஃபர்மேஷன் ஆகுது. எகைன் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ்க்கு மேலே க்ளோஸ் கிடைச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு 8.5ல க்ளோஸ் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த கேண்டில் இங்கேயே க்ளோஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் கீழே ஓப்பன் ஆகிற கேண்டில் மேலே போகுது. இதே போல தான் இந்த க்ளோஸ் திரும்ப கீழே வந்தாலும் பாருங்க இந்த க்ளோஸ் கிடைக்குது. அதுக்கப்புறம் கீழே ஓப்பன் ஆகிற கேண்டில் மேலே போக முடியல. அகைன் கீழே வருது. இந்த மாதிரி கீழே வந்தால் வெளியில போயிடணுங்க. திரும்பவும் மேலே போனாதான் பை பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ இப்படிதான் நம்ம வந்து ஒரு டைம் க்ளோஸ் கிடைச்சா எடுக்கக்கூடாது. ரெண்டாவது டைம் பிரேக் அவுட் கிடைச்சா மட்டும்தான் எடுக்கணும். அதுதான் வந்து மார்க்கெட்டுடைய ரூலிங்க. அதே போல இங்க ஆப்போசிட்ல ஒரு ப்ரைஸை வந்து ட்ரிகர் பண்ணக்கூடாது. இப்போ 158 அப்படின்னு இருக்கு அப்படின்னா இது ட்ரிகரிங் தான் பண்ணியிருக்க தவிர க்ளோஸ் கிடைக்கல. அங்கிருந்து மார்க்கெட் பாருங்க இந்த க்ளோஸ் கிடைச்சிருச்சு. ரைட். இந்த க்ளோஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணுது. மேல கீழே ஓப்பனா மேல போகுது. இந்த மாதிரி பிரைஸ் ஆனது கீழே வரக்கூடாது. மேல க்ளோஸ் ஆன கேண்டில் கீழே வந்துச்சு அப்படின்னா ஃபர்தரா இது வந்து டவுன் சைடு ஆரம்பிச்சிடும் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்படிதான் நீங்க இதை எடுக்கணும். இதை நான் 3 மினிட்ஸ்ல கன்வெர்ட் பண்ணி பாருங்க. இன்னும் கிளாரிட்டி அதிகமா கிடைக்கும். ஒரு விலைக்கு மேல எப்படி வந்து பாருங்க இந்த பிரைஸ டச் பண்ணிட்டு தான் கீழே விழுகுது. இது கூட நீங்க என்ட்ரி பாயிண்டா தான் எடுக்கணும் கால் சைடுக்கு. இந்த மாதிரி டச் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? ட்ரிகரிங் வேற, பிரேக் அவுட்டுங்கிறது வேற. அதை நல்லா கவனிச்சு பாருங்க தெரியும். அதை நீங்களே வந்து பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு புரிதலோட வருங்க. சரிங்களா? ஓகே. சென்செக்ஸ் டேட்டா பார்த்துடலாங்க. இப்போதைக்கு மார்க்கெட் வந்து எஸ்டர்டே லோவை கட் பண்ணி புட் சைடு கீழே வச்சிருக்காங்க. இதுக்காக மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல போயிடுச்சுன்னு எடுத்துக்க முடியாது. சார்ட்ல பார்த்துடலாங்க. சென்செக்ஸ் டேட்டா படி பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நீங்க வரைஞ்சிருப்பீங்க. இங்கிருந்து மார்க்கெட் கீழே வந்து செல் பிலோ லைனுக்கு கீழே போயிட்டு அங்கிருந்து ஃபர்தரா பெரிய வால்யூமோட மேலே வந்துட்டாரு. இந்த க்ளோஸ் ப்ரைஸ்ல ஃபர்ஸ்ட் க்ளோஸ் கிடைக்குது. திரும்ப கீழே ஓப்பன் ஆகி மேலே போற கேண்டில் கன்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இது திரும்பவும் க்ளோஸ் கிடைக்குது. இது 3 மினிட்ல தான் இருக்கு. ஸோ இதுல இருந்து மார்க்கெட் ஆனது மேலே அப் ட்ரெண்ட் ரேலி. அவ்வளவுதான். திரும்பவும் இந்த பிரைஸ் வந்து கீழே வருது அப்படின்னா இதுக்கு கீழே ஓப்பன் ஆகல. ஆனா ஃபர்தரா வந்து மேலதான் போயிருக்கு. எக்ஸ்பைரி வேற இன்னைக்கு எப்படி ஹேண்டில் பண்ணிருப்பீங்க அப்படிங்கிறது தெரியல. நான் பார்த்துடலாங்க எக்ஸ்பைரி வேல்யூவோட. இதே வந்து நம்ம மேக்ஸ் வேல்யூ படி பார்த்தீங்க அப்படின்னா 84,400 காலை புட்டோம். 183 ருபீஸ்க்கு மேல யார் சஸ்டெயின் ஆகுறாங்களோ அவங்க தான் மார்க்கெட்டுங்க இன்னைக்கு. இது நல்லாவே இன்னைக்கு 0 to ஹீரோக்கெல்லாம் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது எப்படி எடுத்திருப்பீங்களா அப்படின்னா நான் உங்களுக்கு வேல்யூஸோட போட்டு காமிச்சிருக்கேன். நான் இது கீழே இடையில இன்னும் சப்போர்ட்ல வேல்யூ போடவே இல்லைங்க. கிரீன் கலர் லைனே நான் கொடுக்கல இதுல. இது பார்த்தீங்க அப்படின்னா 89க்கு கீழே ப்ரைஸ் இருக்கு இன்னும். ஆனா இந்த ப்ரைஸ்ல மார்க்கெட் திரும்பினால இதுக்கு கீழே நான் லைன்ஸ் போடல. இந்த இடத்த கன்ஃபார்ம் பண்றதுக்கு கீழே ஓப்பன் ஆகி மேலே போகும்போது போனீங்கன்னா போதுமானது. பிரேக் அவுட்டுக்கு கொடுத்தது இவ்வளவு பெரிய பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. திரும்பவும் கீழே ஓப்பன் ஆகக்கூடிய கேண்டில் இங்க க்ளோஸ் வைக்கும்போது தாராளமா உள்ள போலாங்க. இதுதான் பிரேக் அவுட் கொடுக்குற கேண்டில். இன்னைக்கு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா 84,800 கால் இந்த 183 ரூபாய் அடிச்சிருப்பாரு. ஒரே நிமிஷம். 83 ஏன்னா அதுலதான் நான் வந்து ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். அது சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். ஆனா கிட்டத்தட்ட அவர் எவ்வளவுங்க 25 ரூபாய் லோ வந்திருப்பார். 25 ரூபாய் லோ வந்துட்டு இன்னைக்கு ஹை போய் பாத்தீங்கன்னா 182ங்க. ஸோ அந்த 182ங்கிற பிரைஸ் தான் நான் இங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த பிரைஸ் எவ்வளவு அழகா வேலை செஞ்சிருக்குன்னு கவனிச்சு பாருங்க. வெறும் 25 ரூபாய். ஆனா வந்து இந்த விலையை டச் பண்ணியே தீரணும். டச் பண்ணிருச்சு. ஸோ அங்கிருந்து ஃபர்தரா கீழே தான். இது 15 ரூபாயில இங்க நல்ல 0 to ஹீரோக்கெல்லாம் நல்லா கிடைச்சிருக்கும் பிரீமியம்லாம்.
இந்த இடம் வந்தா திரும்பவும் ஏன் வந்து மேல போனார், இதுக்கு உண்டான பதில் உங்களுக்கு தெரியணும். அப்ப 0 to ஹீரோ வேல்யூ என்ன எடுத்து நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியணுங்க. சரிங்களா? ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப கிளாரிட்டியோட இருப்பீங்க. நீங்க செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? நேத்து நான் யூடியூப்ல கொடுத்திருந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 84,300 காலு 456க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கும்னு சொல்லியிருப்பேன். அதுபடி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு எஸ்டர்டே லோவுக்கு கீழே வந்தாலும் திரும்பவும் இந்த சப்போர்ட் விடல 182ல இருந்து மார்க்கெட் ஆனது ஃபர்தரா 392 வரைக்கும் போயிருச்சுங்க. அகைன் 182க்கு தான் வந்து மார்க்கெட் எங்க போயிருக்காரு, 531 வரைக்கும் போயிருக்காரு. ஸோ இங்க பாருங்க இந்த பிரைஸ்லயே போய் அடிச்சிருப்பாரு. இந்த விலை முடியல, டச் பண்ணல. அதுக்கு மேல இருக்கிற கேண்டிலும் முடியல. இந்த கேண்டில் தான் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்காரு. ஸோ இப்படிதான் மார்க்கெட்டே ரன் ஆகுதுங்க. நீங்க அது நல்லா கிளாரிட்டியோட கவனிச்சிங்கன்னா தெரியும். பாருங்க இந்த கேண்டிலுக்கு மேல எல்லா கேண்டிலும் ட்ரிகர் பண்ணியிருக்காரு. இந்த கேண்டில் தான் க்ளோஸ் கிடைக்குது 392க்கு மேல. திரும்பவும் இந்த விலைக்கு மேல கீழே ஓப்பன் ஆன பிரைஸ் மேல போகுது பாத்தீங்களா, 456 கூட நீங்க தாராளமா டார்கெட்டா வச்சுக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு இந்த ஓடிஎம் ஸ்ட்ரைக்ல ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க எங்கிட்ட சொல்லுங்க. நான் அதுக்கு முன்னாடி வேணா நான் ஏதாவது ஒரு ட்ரை பண்ணி பாக்குறேன். ஏன்னா இது யூடியூப்ல நம்ம கொடுக்க முடியாது. என்ன காரணம்னா நான் க்ளோசிங்ல நியரஸ்டா இருக்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ் தான் நான் கொடுக்குறேன். க்ளோசிங் பிரைஸ் நியரஸ்டா எடுக்கிறத விட மார்னிங் ஓப்பன் அல்லது 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோசிங் நியரஸ்ட் தான் கரெக்டா இருக்குங்க. ஏன்னா மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆகுதுன்னு தெரிஞ்சாதான் அந்த பிரைஸை வச்சு நம்ம ட்ரேட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதுபடி எனக்கு அதனால வந்து லைவ் டேட்டா என்னால் தர முடியாது. பட் நீங்க க்ளோசிங் நியரஸ்டா இருக்கிற ஸ்ட்ரைக்கை நம்ம எந்த ஸ்ட்ரைக்கு கூடனாலும் நம்ம வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்மளால கொடுக்க முடியும். இதுக்கு டே பிஃபோராவே நம்ம இதெல்லாம் எடுக்கலாம். சரிங்களா? ஓகே, நீங்க பாருங்க இந்த பிரைஸ் போய் இந்த இடத்துல ட்ரிகர் பண்ணக்கூடாது. 302 அப்படிங்கிற 380ங்கிற பிரைஸை ட்ரிகர் பண்ணுதே தவிர க்ளோஸ் வைக்க கிடையாது. ஸோ இங்கிருந்து மார்க்கெட் நீங்க நல்லாவே ஜட்ஜ் பண்ணிருக்கலாம். ஏன் மார்க்கெட் வந்து புட் சைடு போகல அப்படிங்கிறது கிளாரிட்டியோட எடுத்திருக்கலாம். நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, நாளை மார்க்கெட் பார்த்துடலாங்க. நாளைக்கு மார்க்கெட்டுக்கு ஆக்சுவலா வந்து நிஃப்டி இப்போ எங்க இருக்காரு அப்படிங்கிறத பார்த்துருவோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, இந்த மந்த் ஓப்பன் ஆனதுல இருந்து ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல போய் அடிச்சாரு, கீழே வந்தார், பிவோட் வேல்யூ வந்தாரு, வந்துட்டு மார்க்கெட் ஆனது இது மிட் பாயிண்ட் தான் அடிச்சிருக்காரு. செல் பிலோ லைனுக்கு மேல போயிட்டு அங்கிருந்து கீழே விழுந்தாரு. விழுந்தது இங்க பிவோட்ல கொஞ்ச நேரம் சஸ்டெயின் பண்ணாரு. அடுத்தது சப்போர்ட் வேல்யூ 25,808ல சப்போர்ட் எடுத்தாரு. எகெயின் பிவோட்டுக்கு வந்திருக்காரு. திரும்பவும் கீழே இறங்கி தான் மேலே ஏறி இருக்காரு. ஸோ இதை அப்படியே எடுத்துக்கலாமா அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸ்ட்ராங் வந்து 25,943க்கு மேலே ஸ்ட்ராங் க்ளோஸ் கிடைச்சா அப் ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாங்க. அதர்வைஸ் நாளைக்கு மார்னிங் இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அப்படி மார்க்கெட்டு இதுக்கு மேலே புல் பேக் கிடைச்சு அதுக்கப்புறம் பிராக் நீங்க ரீடெஸ்ட் இங்க வந்து எடுக்கும்போது கால ஆப்ஷனை எடுத்துக்கோங்க. சரிங்களா? அதுக்கு 943ங்கிற பிரைஸை நீங்க பொசிஷனலா வச்சுக்கோங்க, போதுமானது. அதுவே நாளைக்கு மார்க்கெட்டு கீழே தான் ஓப்பன் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா ஃபர்தரா வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும் கொடுத்துட்டு ஃபர்தரா கீழே வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு புட்டு வந்து கீழே வந்துருச்சு அப்படின்னா நாளைக்கு அவர் தான் நாளைக்கு அவர் தான் சஸ்டெயின் பண்ணுவாரு. நாளைக்கு ஃப்ரைடே வேற. ஸோ பிளைண்டா எடுக்காதீங்க, கிளியரா தெரிஞ்சா எடுங்க. சரிங்களா? நாளைக்கு மார்க்கெட்டு சினாரிஸ் படி இந்த வேல்யூ ஆனது மேலே போய் அடிச்சு கீழே விழுகும் பொழுது நான் கொடுக்கக்கூடிய ஒரு பிரைஸ்ல இருந்து கீழே இறங்கி மேலே வந்தா பை பண்ணுங்க புட்டை. இது வந்து ரூலா எடுத்துக்கோங்க. ஒருவேளை கேப் டவுனாவே ஓப்பன் ஆகுது அப்படின்னா திரும்பவும் இந்த பிரைஸ் வரைக்கும் வருதான்னு பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த லைனுக்கு கீழே போனாதான் புட் ஆப்ஷன் எடுக்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. சரிங்களா? நம்ம பிளைண்ட் ட்ரேட் எடுக்காதீங்க. அதே போல அப்சைடு போற மாதிரி இருந்தா 25,943க்கு மேல ஸ்ட்ராங் க்ளோஸ் கிடைச்சு ரீடெஸ்ட் எடுத்து திரும்பவும் மேல போனா மட்டும் பை பண்ண பாருங்க. ஏன்னா இதுல எல்லா இடத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் இங்க இதுக்கப்புறம் எந்த இடத்துலயும் க்ளோஸ் கிடைக்கல, எல்லாமே ரிஜெக்ஷன் தான் இருக்குது பிவோட் வேல்யூவே. அதுக்கப்புறம் செல் பிலோ லைன் இருக்கு.
ஸோ இதெல்லாம் தாண்டி 26,066க்கு மேலே போனாதான் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு மாறுறதுக்கே வாய்ப்பு அதிகம். சரிங்களா? அதர்வைஸ் வந்து 25,500 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 550 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அதனால ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. நம்ம எப்பவுமே அப் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டுன்னு பிளைண்ட் ட்ரேட் பண்ணாதீங்க. எப்பவுமே ஒரு ட்ரெண்டை நீங்க ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. வேல்யூவை மட்டும் பாருங்க. இந்த பிரைஸ்ல என்ன நடக்குது. ஒரு இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரீமியம் வச்சு மார்க்கெட்டை டிரைவ் பண்ணுங்க. இண்டெக்ஸ் வந்து வியூ மட்டும் பண்ணுங்க, போதுமானது. புரியுதுங்களா? ஏன்னா இண்டெக்ஸோட வேல்யூல நம்ம வந்து வியூ பண்ண மட்டும்தான் முடியும். இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரீமியம் தான் இங்க நமக்கு பேசும். சரிங்களா? அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அதுக்கு நீங்க சில பயிற்சிகள் எடுங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து எஸ்எல் வந்து 6 பாயிண்ட்ல வெளியில வர பாருங்க. இன்னைக்கெல்லாம் பொறுமையா எடுத்து ட்ரேட் பண்ணிருந்தீங்கன்னா கால் ஆப்ஷனை கேப்சர் பண்ணிருக்கலாம். சரிங்களா? கீழே வருதுன்னு புட் ஆப்ஷன் பக்கம் போகாம அவாய்ட் பண்ணிருந்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல ப்ராஃபிட் பண்ணிருக்கலாம். சரி, ஓகே, பார்த்துக்கலாம். ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. நாளைக்கு மார்க்கெட்டுக்கு நிஃப்டிக்கு மட்டும் நான் சொல்றேன் 60 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் நாளைக்கு மூவ் ஆகுங்க. அதுவே வந்து நிஃப்டியோடைய இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரீமியம் பார்த்தலாம் 25,900 கால் 90 ருபீஸ்க்கு கீழே இருந்தா சாரி மேலே இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கும். இந்த 90 ருபீஸை உடைக்கும் பொழுது மார்க்கெட் ஃபால் ஆக விரும்பும். சரிங்களா? அதுவே 25,950 புட்டு 164 மேல ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுதுங்க. சரிங்களா? ஆனா இந்த பிரைஸ் நான் நேற்று சொன்ன மாதிரி இண்டெக்ஸ்ல சொன்ன மாதிரி இந்த 99க்கு கீழே அது மேல போய் பிவோட்ல ரிஜெக்ஷன் கிடைச்சா இந்த 77 கிட்ட வந்து ஒரு சப்போர்ட் எடுக்குதான்னு வெயிட் பண்ணி பார்த்து நாளைக்கு என்ட்ரி பண்ணுங்க. இதுவே போதுமானது. சரிங்களா? இதுவே நாளைக்கு மார்க்கெட்டு இந்த 121க்கு மேல போய் இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய ஹை 145க்கு மேல நல்ல ஸ்ட்ராங் க்ளோஸ் கிடைக்குதா, ரிஜெக்ஷன் கிடைக்குதா, இவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா பாருங்க, போதும். அந்த 145ல ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா இங்க 76ல சப்போர்ட் எடுக்கிறாரு. ரெண்டே விஷயம் மட்டும் நாளைக்கு பாருங்க, போதும். ஒருவேளை இங்கேயே மார்க்கெட் வந்து இந்த 144க்கு மேல கிளம்புறாரு அப்படின்னா இந்த 90 வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க என்ன நடக்குது. இங்க சப்போர்ட் எடுக்குதா அல்ல கீழே உடைக்குது அப்படிங்கிறப்போ ஒரு ஓடிஎம் கூட எடுத்து ட்ரேட் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஓகே, ஸ்டே ஆன் வேல்யூஸுங்க. மார்க்கெட்டை எப்பவுமே வந்து வேல்யூஸோட மட்டும் மூவ் பண்ணுங்க. பிளைண்ட் ட்ரேட் வேண்டாம். ஒரு பொசிஷனலா அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு மட்டும் போகாதீங்க. சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஏதாவது தகவல் தேவைன்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் 9842088858ங்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.